நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சொல்வதெல்லாம் ஸ்கிரிப்டட். ஒரு 2 தம்பதியினர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கு இடையே கொளுத்தி போட்டு குழந்தை வெட்டி எரிய விட போகிறோம். உங்க மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, கள்ள தொடர்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறத பார்த்து பொசிவ்னஸில் தெரியாமல் இங்கே வந்துட்டான் மேடம். என்னம்மா உன் புரிஞ்ச ஏதோ சொல்கிறாங்க? ஆமாம் மேடம், இவன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ பார் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தான். நான் பொசசிவ் ஆகி அவனை பயமுறுத்துறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. கேமராமேன் கட் பண்ணுப்பா. செருப்பு பிஞ்சிருவங்க 2 பேர்த்துக்கும். என்னன்னு உன்னை சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க? கள்ள தொடர்பு தானே கொண்டு வச்சாங்க. இங்கே வந்து கொஞ்சம் கொலாகிறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னு ஒவ்வொருத்தையும் வச்சுருக்கான். அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ அதைப்படி தான் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் கொலா வைக்கிட்டு இருந்தேன். உனக்கு அவ்வளோடா உன்னால உன் பொண்டாட்டி பார்த்து சிரிச்சு ரசிக்காமல் இருக்க முடியாதா? பேமெண்ட் வாங்கினா நீ கள்ள தொடர்பு வச்சிருக்கேன்னு தான் உன்னை கூட்டுட்டு இங்கே உட்கார வச்சிருக்கு. அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த பாரு உங்கள் 2 பேர்த்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். எங்கே அவளை முறைச்சி கம்மி மேடம் சிரிப்பு தான் மேடம் வருது. இப்போ ஒரு மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷன் வச்சுருக்க பார்த்தியா? இதே தான் அவளை நீ பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இந்த மண்டை உடஞ்சி ரத்தம் தான் வரக்கூடாது. மற்றபடி நீ குறை சொல்கிறதெல்லாம் அவன் காதில் ரத்தம் வரணும். கேமராமேன் ரோல் பண்ணிக்கப்பா. நீங்கள் கள்ள தொடர்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் என்னம்மா சொல்கிற? இதாப்பா மேடம், இவன் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தி, வாட்ஸ்அப்பில் ஒருத்தி, ஸ்னாப்சாட்டில் ஒருத்தின்னு வச்சு என் வாழ்க்கையை சீரழிக்கிறான் மேடம். படுத்துறான் மேடம். மாடியில் ஒருத்திட்ட பேசுகிறான், ரெஸ்ட் ரூமில் ஒருத்திட்ட பேசுகிறான். அவன் மொபைல் சேட்டை வாங்கி சரிக்காம திரும்பி இருக்கு. கள்ள தொடர்பு ஒத்துக்க சொல்லி கேட்பேன். ஒழுங்காக ஒத்துக்க ஏதாவது ஒரு வழி வேணும் மேடம். அதனால வந்திருக்கேன். அவள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியாப்பா நீ? ஆமாம் மேடம் இருக்கு மேடம். அவங்க சொல்கிறது உண்மைதான் மேடம். ஒத்துக்கிற வெக்கமால உனக்கு? இனி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கான்ல உனக்கு. அப்புறம் எதுக்கு நீ இந்த லேடிஸ் பொறுக்கியா சுத்துற? அவளுக்கு உன் கூட வாழ்றதுக்கு இஷ்டம். என்ன சொல்ற? எனக்கு அவதான் மேடம் வேணும். அவதான் மேடம் வேணும். அவன் உனக்கு வேணும்னா அந்த 3 பேர் எதுக்கு வேணும்? அவதான் மேடம் வேணும். அவதான் வேணும்னா எதுக்கு நீ இந்த கள்ளர் தொடர்பு வச்சிருக்க? நீ அவனுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ண. உங்க 2 பேர்த்த பிரிச்சு விடுறத நாங்க பாத்துக்கிறோம். மேடம் நீ பேசாம இரு. உனக்கு அவள்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். ஏய் ஏறா. நேயர்களே, இதே போல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் தம்பதிங்க இருந்தாங்கன்னா உங்கள் 2 பேருக்கு இடையே கொளுத்தி போட்டு கொழுந்து விட்டு எரிய விடுவோம். நீங்கள் அணுக வேண்டிய முகவரி சொல்வதெல்லாம் scripted@gmail.com. நன்றி, வணக்கம்.